ஒரு அழகான சிறிய கிராமத்தில் பச்சை வயல்கள், குரல் கொடுக்கும் பறவைகள் நடுவில் மீனா என்ற ஒரு சுறுசுறுப்பான குட்டி பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். மீனா சாதாரண குழந்தை அல்ல. அவள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பாள், குதித்து விளையாடுவாள், எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க விரும்புவாள். ஒரு நாள் அவள் கண்களில் ஆர்வம் மின்னியது. இன்று நான் ஒரு சாகசம் செய்ய போறேன் என்று நினைத்தாள். அவளது அம்மா மெதுவாக சொன்னாள், மீனா, தூரம் போகாதே, கவனமாக இரு. மீனா சிரித்து தலை ஆட்டினாள். ஆனால் அவள் மனம் ஏற்கனவே காட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. அவள் காட்டுக்குள் நடந்து சென்றாள். சூரிய ஒளி மரங்களின் வழியே விழுந்தது. பட்டாம்பூச்சிகள் அவளை சுற்றி பறந்தன. அப்படியே நடந்து கொண்டிருந்த போது அவள் திடீரென்று நின்றாள். அவள் முன் ஒரு சிறிய மரக்குடில். அவள் மெதுவாக கதவின் அருகே சென்றாள். மெல்ல தட்டினாள். ட ட. உள்ளிருந்து ஒரு ஆழமான குரல் கேட்டது. யார் அது? கதவு மெதுவாக திறந்தது. அங்கே ஒரு பெரிய மென்மையான கரடி நின்று கொண்டிருந்தது. மீனா பயப்படவில்லை. அவள் ஆச்சரியமாக பார்த்து சிரித்தாள். வா, நீங்க ஒரு பெரிய டெடி பியர் மாதிரி இருக்கீங்க. கரடி மெதுவாக சிரித்தது. நான் கருணா, இந்த காட்டின் காவலன் என்று சொன்னது. மீனா உடனே வீட்டுக்குள் நுழைந்தாள். அவளது கண்கள் ஒளிந்தன. எங்க பார்த்தாலும் தேன் குடுவைகள். இது என்ன என்று அவள் மெதுவாக கேட்டாள். கரடி சொல்லும் முன் அவள் ஏற்கனவே தேன் சாப்பிட ஆரம்பித்து விட்டாள். ஐயோ, அது என் தேன் என்று கரடி சொன்னது. மீனா முகம் முழுக்க தேன் பூசிக்கொண்டு சிரித்தாள். சாரி, ஆனா ரொம்ப சுவையாக இருக்கு. கரடி சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அதன் பிறகு அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினர். ஒரு நாள் மீனா மகிழ்ச்சியாக சொன்னாள், நாம் மறைமறை விளையாடலாமா? கரடி ஒளிந்தது. ஆனால் அவருடைய பெரிய கால்கள் வெளியே தெரிந்தது. மீனா சிரித்து சிரித்து, நான் கண்டுபிடிச்சுட்டேன் என்றாள். கரடி சின்ன சிரிப்புடன் சொன்னது, எனக்கு ஒளிக்க தெரியல போல. ஒரு நாள் மீனா ஓவியம் வரைய ஆரம்பித்தாள். அவள் சுவர்களில் எல்லாம் நிறமிட்டு வரையத் தொடங்கினாள். இது என் கலை என்று பெருமையாக சொன்னாள். கரடி சுற்றி பார்த்தது. ஆனா இது என் வீடு என்றது. மீனா நின்றுவிட்டாள். அவள் முகத்தில் சிரிப்பு மெல்ல மறைந்தது. சாரி, நான் இதை சுத்தம் பண்றேன் என்று மெதுவாக சொன்னாள். அவள் உடனே சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். ஒரு மழை நாளில் இடி முழங்கியது. மழை பலமாக பெய்தது. மீனா பயந்து ஓடி வந்து கரடியின் வீட்டுக்குள் நுழைந்தாள். நான் பயந்துட்டேன் என்று மெதுவாக சொன்னாள். கரடி அவளை ஒரு போர்வையில் போர்த்தி மெதுவாக சொன்னது, பரவாயில்லை, நான் இருக்கேன். அந்த ஒரு வார்த்தை அவளது பயத்தை மறைத்தது. ஆனால் ஒரு நாள் மீனா ஒரு பெரிய மரத்தில் ஏறினாள். நான் பறக்கணும் என்று கத்தினாள். அவள் குதிக்க முயற்சி செய்தாள். இல்லை, அது ஆபத்து என்று கரடி கத்தினது. ஒரே ஓட்டத்தில் ஓடி அவளை காப்பாற்றியது. மீனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. சாரி, நான் தவறு செய்தேன் என்று சொன்னாள். கரடி மெதுவாக சொன்னது, கவனமாக இருக்கணும். எல்லாம் விளையாட்டு இல்லை. நாட்கள் கடந்தன. அவர்களின் நட்பு இன்னும் வலுவானது. ஒரு நாள் மீனா கரடியை கிராம விழாவுக்கு அழைத்தாள். கரடி என்று கத்தினர். ஆனால் மீனா தைரியமாக சொன்னாள்,
பயப்படாதீங்க, இவர் நல்லவர். மெல்ல அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு அனைவரும் சேர்ந்து நடனம் ஆடினார்கள். சூரியன் மறையும் நேரம். மீனா மற்றும் கரடி அமைதியாக உட்கார்ந்து வானத்தை பார்த்தார்கள். மீனா சிரித்து சொன்னாள், நான் இனிமேல் கவனமாக இருப்பேன். கரடி மெதுவாக சிரித்தது, நான் எப்போதும் உன் நண்பன். அந்த நாளிலிருந்து மீனா இன்னும் சுறுசுறுப்பாக இருந்தாள். ஆனால் இப்போது அவள் புத்திசாலியாகவும் இருந்தாள். கரடி இனி தனியாக இல்லை. அவனுக்கு ஒரு உண்மையான நண்பர் கிடைத்திருந்தான்.